மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ் அண்ட் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தியான யோகம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு பகவத்கீதா சத்சங்கத்தில் இன்னும் ஒரு ஸ்லோகத்தின் உள்ளர்த்தங்கள் பற்றி தெரிந்து கொள்வேன். பகவத்கீதா 2வது அத்தியாயம் சாங்கியா யோகம் 27வது ஸ்லோகம். ஜாதஸ்ய ஹி த்ருவோ மிருத்யுஹு ध्रुवं जन्ममृतस्य च तस्मादपरिहर्येऽर्थे न त्वं शोचितुमर्हसि. जातस्य हि ध्रुवो मृत्युः ध्रुवं जन्ममृतस्य च तस्मादपरिहर्येऽर्थे நத்வம் சோசித்துமர்ஹசி. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா இறப்பு பிறப்பு இதை பற்றி நல்ல ஆழமான உள்ளர்த்தங்கள் நமக்கு சொல்கின்றனர். ஒரு நேரத்தில் ஒரு அதிசயமான விஷயம் ஏதாவது இருக்கிறதா என்று யக்ஷன் தர்மராஜர்கிட்ட வந்து கேட்பார். அதற்கு தர்மராஜர் சொல்றார், இறப்பு என்பது நிச்சயமாக எல்லாருக்குமே வரும் அப்படின்னு சொல்லி தெரிந்தாலும் நம்முடைய தினந்தோறு வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் யாரோ ஒருத்தருடைய மரணம் பார்த்துட்டே இருப்போம். பாலிய பருவங்களில், குழந்தை பருவத்தில், இளமை பருவத்தில், முதுமை பருவத்தில், எல்லா பருவத்திலையும் இருக்கிறோம். யாரோ ஒருத்தர் மரணம் அடைந்து அந்த முக்தி என்பது பெறுவார். ஆனா நாம அந்த விஷயங்கள் அனைத்தும் பார்த்தாலும் சரி, நமக்கு மட்டும் இந்த இறப்பு வராது அப்படின்ற ஒரு மாயையில் இருப்போம். இது அதிசயம் கிடையாதா அப்படின்னு சொல்லி தர்மராஜர் சொல்லுவார். இங்கே தெரிந்துக்க வேண்டியது என்னன்னா, இந்த பூலகத்தில் பிறந்தாலும் இறந்தாலும் திரும்பி வரவேண்டியதாக இருக்கும். இந்த பூலகத்திலிருந்து இறந்தால் ஸ்வர்கலோகத்திற்கு போவார். ஸ்வர்கலோகத்திற்கு போகும்போதும் சில நாளுக்கு அப்புறம் திரும்பி இந்த பூலகத்திற்கு திரும்பி வருவார். அதற்காக இந்த பிறப்பு இறப்பு என்பது எல்லாருக்குமே நிச்சயமானது. இந்த விஷயம் தெரியாமல் மாயையில் இருப்பார் ஒவ்வொருத்தரும். இந்த மாயை என்பது எப்படி இருக்கும் என்றால், புத்தர் காலத்தின் கதை ஒன்று நாம தெரிஞ்சுக்கணும். ஒரு தாய் இறந்த அவருடைய பையன் கூப்பிட்டு வந்து புத்தர் காலடியில் வைத்து, ஐயா, என் பையன் இறந்து விட்டான், உங்களுடைய சக்தியின் மூலம் இவனுக்கு திரும்பி உயிர் கொடுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பார். அதற்கு புத்தர், சரி, எந்த வீட்டில் மரணம் என்பது இல்லையோ அந்த வீட்டிலிருந்து சிறு கடுகு எடுத்துட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லுவார். அவ்வளவுதானேன், இப்போவே கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த தாய் எல்லா ஊரெல்லாம் சுத்தி சத்தியம் என்பது புரிந்து கொண்டு திரும்பி வருவார்கள். அந்த சத்தியம் என்பது என்னன்னா, ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொருத்தருக்கும் இறப்பு என்பது நிச்சயம். இன்றைய நாள் என்னோட வீட்டில் என்னோட பையன் இறந்து விட்டான் அப்படின்னு சொல்லி புரியுது. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இறப்பு பிறப்பு என்பது நிச்சயம் எல்லாருக்குமே. இந்த இறப்பு பிறப்பு பற்றிய விஞ்ஞானம் என்பது தெரிஞ்சுக்கணும். எதற்காக இருக்கிறார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய குழந்தை வயசில் பள்ளிக்கூட்டத்தில் ஒரு வகுப்புக்கு அப்புறம் இன்னொரு வகுப்பு, ஒரு வகுப்புக்கு அப்புறம் இன்னொரு வகுப்பு, பாஸ் ஆனா அடுத்த வகுப்பு, ஃபெயில் ஆனா அதே வகுப்பு, அந்த மாதிரி நாம் எல்லோரும் பார்த்திருக்கிறோம் இல்லையா?
இந்த பூலகம் என்பது ஒரு மாபெரும் பள்ளிக்கூட்டம். ஆன்மீக ஞானத்திற்காக, ஆன்மீக அனுபவத்திற்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு மாபெரும் பள்ளிக்கூட்டம். இந்த விஷயம் தெரிந்து கொண்டால் நமக்கு இந்த இறப்பு பற்றியாகட்டும், இந்த பிறப்பு பற்றியாகட்டும் முழுமையா புரியுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூலகம் என்பது மாபெரும் உலகம். இந்த உலகத்துல இருக்கும் அனைத்து ஞானமும் ஒரே வட்டி, ஒரே பிறவியில் வாங்கிக்க முடியாது. அதற்காக ஒவ்வொரு பிறவியிலும், ஒவ்வொரு இடத்தில், ஒவ்வொரு கலாச்சாரத்தில், ஒவ்வொரு நாட்டில், ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியதுக்காக பிறப்பு என்பது ஆன்மாக்கு தேவை. எந்த விஷயத்திற்காக வந்திருக்கிறோமோ அந்த விஷயங்கள் அனைத்தும் அனுபவபூர்வகமாக தெரிந்தால் அந்த பிறவி என்பது வெற்றிகரமா முடியும். முடிந்து விட்டது அப்படின்னா இறப்பு என்பது நமக்கு வந்துடும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இறப்பு பிறப்பு என்பது யார் கையில் உள்ளது? பௌதீகமான பார்வையில் பார்த்தால், இந்த உலகியலான ஒரு பார்வையில் பார்த்தால், நமக்கு இந்த உடல் நம்முடைய தாயின் மூலம் பிரசாதிக்கப்பட்டது. அதற்காக என்னுடைய பிறப்பு என்பது என்னுடைய தாய் கையில் உள்ளது. இங்கே பிறந்ததுக்கு அப்புறம் நான் எப்போ செல்லணும் அப்படின்றது அந்த மேலுலகத்தில் உள்ள கடவுள் மேலே சொல்கிறோம். இது உலகியலான பார்வையில் சத்தியமா இருந்தாலும் சூட்ச்ம பார்வையில் பார்த்தால் நம்முடைய பிறப்புக்கும் நம்முடைய இறப்புக்கும் நாமே படைப்பாளர்கள். நம்முடைய பிறப்புக்கான நேரம், இறப்புக்கான நேரம் நாமே நிச்சயம் பண்ணி இந்த உலகத்திற்கு பிரவேசிப்போம். இந்த விஷயங்கள் அனைத்தும் தெரிந்து கொள்ளணும் என்றால் தினமும் தியானம் செய்யணும். தியானம் செய்தால் இந்த உடல், மனம், இந்த ரெண்டு லேயர்ஸுக்கும் மேல்பட்ட ஆன்ம உணர்வு, ஆன்ம விழிப்புணர்வு வந்தால் நம்முடைய மேல் உலகத்தில் நாம் செய்த பிளானிங் எல்லாமே நாம பார்த்தால் அப்போ தெரியுது, என்னுடைய பிறப்புக்கும் என்னுடைய இறப்புக்கும் நானே இந்த விதமாக இருக்கணும் என்று முடிவெடுத்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி புரிய வருது. அவர்தான் உண்மையான ஆன்ம ஞானி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இறப்பும் பிறப்பும் ரெண்டுவின் பற்றி ஆழமான புரிதல் என்பது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா இந்த ஸ்லோகத்தில் சொல்கின்றனர். திரும்பி நாளைக்கு இதே நேரத்தில் நாம் எல்லோரும் இணைந்து தியானம் மற்றும் சத்சங்கத்திற்காக இணைவோம். நாளைக்கு செங்கல்பட்டில் உள்ள போகர் பிரமிட் தியான மையத்தில் மாலை 5 மணி முதல் 7 மணி வரை பௌர்ணமி தியானம் என்பது நடைபெற உள்ளது. நான் அங்கே போய் தியானம் கண்டக்ட் பண்றேன். ஆனா இந்த சத்சங்கம் தியான யோகம் நிகழ்ச்சி என்பது மியூசிக்கும் அப்புறம் என்னுடைய பகவத்கீதா சத்சங்கம் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல உங்களுக்கு எல்லாருக்குமே லிங்க் ஷேர் பண்றேன். கண்டிப்பா நீங்க எங்கே இருந்தாலும் கலந்துக்கோங்க. பௌர்ணமி தியானம் நாம் எல்லோரும் இணைந்து செய்வோம். முடிஞ்சா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இல்ல பக்கத்துல எங்கெங்க இருந்தாலும் சரி போகர் பிரமிட் தியான மையத்திற்கு நாளைக்கு வரணும் தியானத்திற்காக அப்படின்னு சொல்லி வரவேற்கிறேன். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி நாளைக்கு இதே நேரத்தில் நாம் எல்லோரும் இணைந்து தியானம் மற்றும் கீதா சத்சங்கம் செய்வோம். நன்றி மாஸ்டர்ஸ். வணக்கம். குட் நைட்.